அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவிடம் கழக ஜெயலலிதா பேரவை சார்பில் கழக வளர்ச்சி நிதியாக 1,10,00,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அவர்களிடையே உரையாற்றிய முதலமைச்சர், தமிழகத்தில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் புதிய வரலாறு படைக்க வேண்டும் என்பதே நமது லட்சியம் என்றும் 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற அல்லும் பகலும் கண் துஞ்சாமல் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை கழக ஜெயலலிதா பேரவை செயலாளரும் வருவாய்த்துறை அமைச்சருமான திரு ஆர்.பி. உதயகுமார் மற்றும் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர்களும் நேரில் சந்தித்து மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, கிளை, வார்டு, மாநகராட்சி பகுதி மற்றும் வட்ட அளவில் செயல்பட்டு வரும் ஜெயலலிதா பேரவை சார்பில் கழக வளர்ச்சி நிதியாக 1,10,00,000 ரூபாயை வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் ஜெயலலிதா பேரவையின் மாவட்ட செயலாளர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடையே உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, தமிழகத்தில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் புதிய வரலாறு படைக்க வேண்டும் என்பதே நமது லட்சியம் என்றும் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற அல்லும் பகலும் கண் துஞ்சாமல் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடமை உணர்வோடு கழக வளர்ச்சி நிதியை திரட்டி இது கொண்டு வந்து கொடுப்பதற்கான என்னுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாததல்ல, இப்போது நாம் சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். நாம் புதிய வரலாறு படைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம், மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஐயமும் இல்லை. எத்தனை இடங்களில் வெல்லப் போகிறோம் என்பதுதான் என்னுடைய பதில். 234 காட்ட வேண்டும். எனவே மாவட்ட பேரவை செயலாளர்கள் அல்லும் பகலும் கண் துஞ்சாது இதற்காக பணியாற்றுவீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த வெற்றியை நீங்கள் சாதித்து என்னுடைய அன்பு வேண்டுகோள். நிச்சயம் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன்.